இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல. பட் இதை நம்பி நாளைக்கே நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி கன்சியூமரோட ப்ராப்ளம் என்ன அண்ட் நம்மளோட ஸ்கில் செட், நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட சர்வீசஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகுது அப்படின்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா? இங்க நிறைய பேர் அவங்க சேலை கடை வச்சிருக்காங்க, அதனால நம்மளும் சேலை கடையை வச்சிருவோம். அவங்க கெஃபே வச்சு பயங்கரமா சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்போ ரீசென்ட் டைம்ல நான் நிறைய பாக்குறது கிளவுட் கிச்சன், ஹோம் கிச்சன் இந்த மாதிரியான பிசினஸ் தான். பட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிஹைண்ட் திஸ் அந்த பிசினஸ்ல அவங்க எவ்வளவு R&D பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிசினஸ் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேல ரிப்பன் கட்டி அந்த ரிப்பனை கட் பண்ற மாதிரி இனாகுரேஷன்லாம் பண்ற மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. பட் இதுக்கு மொபைல் இருந்தா போதும், நம்ம வந்து நிறைய சம்பாதிச்சலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அவங்களுடைய பிசினஸ் ஆன்லைன் ஸ்ட்ரீமை நம்பி மட்டுமே ஓபன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க போர்ட்ரே பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அதுக்கு பின்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய நிறைய ப்ராசஸ் அடங்கிய ஒரு சர்வீசஸ் ஒன்று இருக்குது. இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த கண்டென்ட் கிரியேஷனே நீங்க வந்து வெளியே இருந்து மேலோட்டமா பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஷூட் பண்றோம், எடிட் பண்றோம், பப்ளிஷ் பண்றோம், அவ்வளவுதான் அப்படின்னு தெரியும். பட் டெய்லி ஒரு கண்டென்ட் பத்தி நான் ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் பண்ண விஷயத்த ஃபுல் ஸ்கிரிப்டா எழுதி அது ஈஸியா புரியுற மாதிரி ஒரு 1 மினிட்டுக்குள்ள கன்வெர்ட் பண்ணி அதை உங்ககிட்ட வந்து பப்ளிஷ் பண்றேன் பாத்தீங்களா. இது வந்து என்னுடைய சேலஞ்ச் அண்ட் ஒர்க். இதுல வீடியோ ஷூட் பண்றதா இருக்கட்டும், எடிட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ப்ராசஸ். இங்க பிரச்சனையே இதுதான். இங்க ப்ராசஸை மட்டும் பார்த்துட்டு இதுதான் பிசினஸ் நம்பி நிறைய பேர் அந்த இடத்துல தோத்து போயிடும். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு R&D பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 10 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க R&D பண்ணிட்டு ஃபுல் ஸ்ட்ரக்சர்டா அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 10 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லாஸ்டா ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்றேன். ட்ரெண்ட்ல இந்த ஐஸ் கேக் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு. குனாஃபா வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு. திரமிசு வந்துச்சு, அப்புறம் அதுவும் போயிடுச்சு. இப்போ ப்ரௌனி வந்திருக்குது, அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள்ல போயிடும். ஆனா இட்லி, தோசை, பொங்கல், சாம்பார், வடைக்கு என்னைக்குமே டிமாண்ட் இருக்குது. உடனே இட்லி தோசை பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு போயிடாதீங்க. இது இந்த பிசினஸ் கிடையாது, எந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, யூஸ் த டிமாண்டிங் ஃபார் யுவர் பிசினஸ் அண்ட் யூஸ் த ட்ரெண்டிங் திங் ஃபார் யுவர் மார்க்கெட்டிங். திஸ் இஸ் யர் ஸ்ட்ராட்டஜி. நான் சொன்ன அந்த 10 பாயிண்டா இன்னும் இன்டெப்தா நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன்.